அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு கடமையாக்கப்பட்ட ஆண்டிலிருந்து அவர்கள் 9 ஆண்டுகள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அவருடைய கடைசி 9வது ஆண்டில் தான் அவர்களுக்கு நோன்பை எல்லாம் வல்ல இறைவன் கடமையாக்கினான். நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த கடைசி 9 ஆண்டு காலத்திலும் அவர்கள் புனிதமிக்க ரமலான் மதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் அவர்கள் பள்ளிவாசலில் தங்கியிருந்து இஅ்திகாஃப் என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் எப்போதெல்லாம் மதீனாவில் இருக்கிறார்களோ அப்போதெல்லாம். இஅ்திகாஃப் என்பது நமக்கு மட்டுமல்ல, நமக்கு முன்னர் உலகத்திலே வாழ்ந்த சமுதாயத்து மக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அதை செயல்பாட்டில் வைத்திருந்தான். அருள்மறையாம் திருக்குரானில் எல்லாம் வல்ல இறைவன் இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி சொல்லும்போது குறிப்பிடுகிறான், வயது ஆஹிதினா இலா இப்ராஹிம் வ இஸ்மாஈல அன் தஹீரா பைத்தியலி தாயிஃபீன் வல் ஆகிஃபீன் வர்ருக்காய் சுஜூத். என்னுடைய இந்த பள்ளிவாசலை, மக்காவிலே அமைந்திருக்கக்கூடிய காபா என்கின்ற அந்த பள்ளிவாசலை நீங்கள் யார் மனிதர்களிலே இறைவனுக்கு குனிந்தும் சிரம்பணிந்தும் வணக்கத்தை செலுத்துகிறார்களோ, யார் அந்த பள்ளிவாசலிலே தங்கி இருந்து வழிபாட்டில் திளைக்கின்றார்களோ, யார் அந்த பள்ளிவாசலை சுற்றி சுற்றி வந்து அதை கண்ணியப்படுத்துகின்றார்களோ, அவர்களுக்காக அந்த பள்ளிவாசலை நீங்கள் தூய்மையாக வைத்திருங்கள், அதை செப்பனிட்டு வைத்திருங்கள், அங்கே தங்குவதற்கு ஏதுவாக வசதி வாய்ப்புகளை நீங்கள் அந்த மக்களுக்கு செய்து கொடுங்கள் என்று நாம் இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் கட்டளையிட்டோம் என்று எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் கூறுகிறான். அன்புக்குரியவர்களே, இறை தூதர் இப்ராஹிம் நபியினுடைய காலத்திலேயே இஅ்திகாஃப் என்கிற வணக்கம் இருந்திருக்கிறது. அதற்கு அடுத்த காலகட்டம் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான். அவர்கள் இறை தூதர் இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை இஅ்திகாஃப் செய்பவர்களுக்கு தயார்படுத்தினார்கள் என்று சொன்னால், இன்னொரு புனித தலமாக இருக்கக்கூடிய அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ், பாலஸ்தீனத்தில் ஜெருசலத்தில் அமைந்திருக்கக்கூடிய அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலில் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறை வணக்கத்திலே திளைப்பதற்காக தனக்கென ஒரு தனி இடத்தை அமைத்து கொண்டார்கள். அந்த இடத்துக்கு பெயர் மெஹராப் என்பது. எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஆண்களை விட்டு ஒதுங்கி தனியாக வணக்க வழிபாட்டிலே திளைத்தார்கள் என்பதை பற்றி கூறுகின்ற போது, ஃபத்தகதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, அவர் திரைகளை போட்டுக்கொண்டார். ஆண்கள் யாரும் தன்னை பார்த்து விடாதபடி தன்னை மறைத்து கொள்ள ஏதுவாக திரைகளை போட்டுக்கொண்டார். அங்கிருந்து கொண்டு தனிமையிலே உட்கார்ந்து அவர் இறைவனை வணங்கி கொண்டிருந்தார் என்று எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிடுகிறான். எனவே நமக்கு முன்னர் உலகத்திலே வாழ்ந்த சமுதாயத்து மக்களுக்கு இஅ்திகாஃப் என்கின்ற வழிபாடு இருந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்கள் புனிதமிக்க ரமலானில் பள்ளிவாசலில் தங்கியிருந்து இஅ்திகாஃப் என்கிற வணக்கத்தில் அவர்கள் திளைப்பார்கள். இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் எப்போது இருந்து இருக்க வேண்டும்? பிற 21வது அன்று மாலை மகரிபு தொழுகைக்கு பாங்கு சொல்லுகின்ற போது பள்ளிவாசலுக்குள் அவர்கள் சென்றிருக்க வேண்டும். அங்கே சென்று இரவு முழுக்க தங்க வேண்டும், பகல் முழுக்க அவர்கள் அங்கேதான் தங்கி இருக்க வேண்டும். பள்ளிவாசலில் தங்கியிருக்கக்கூடிய அந்த நாட்களில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், திருக்குரானை அதிகமாக ஓத வேண்டும், நஃபிலான வணக்க வழிபாடுகளில் தங்களை அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல அன்றாடம் ஓதி வரக்கூடிய திருக்குரானுடைய வசனங்களை அவர்கள் மனப்பாடம் செய்து கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்க வேண்டும். சோர்வடைந்து விட்டால் உறங்கிக் கொள்ள வேண்டும் பள்ளிவாசலில். உறக்கமும் கூட நோன்பாளியை பொறுத்த அளவில் அது ஒரு வணக்கம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தேவை எந்த உலகியல் தேவைகளாக இருந்தாலும் பள்ளிவாசலை விட்டு வெளியிலே வரக்கூடாது. நீங்கள் இல்லாமலும்
உங்களுடைய தேவைகள் நிறைவேறி இருப்பதை 10 நாட்கள் கழித்து நீங்கள் இல்லம் திரும்புகின்ற போது உங்களால் உணர முடியும். நான் இல்லாமல் என்னை சுற்றி உள்ள உலகம் 10 நாட்களுக்கு இயங்கி இருக்கிறது. நான் இந்த உலகத்துக்கு தேவையில்லை. என்னை சுற்றி உள்ள உலகத்துக்கு நான் தேவையில்லை. ஏனென்றால் நான் இல்லாமலும் அந்த உலகம் இயங்கி கொண்டுதான் இருக்கும். சில பேர் சொல்வார்கள், நான் இல்லை என்றால் அது நடக்காது, நான் இல்லை என்றால். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் இல்லாமல் இருந்தாலும் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் ஒரு நாள் அதிகபட்சம் அவனை வைத்திருப்பார்கள். அவனை கொண்டு போய் புதைத்த பிறகு மெல்ல மெல்ல சொந்த பந்தங்கள் கலைந்து செல்வார்கள். மெல்ல மெல்ல உணவு தேவைக்காக ஆங்காங்கே பலரும் பிரிந்து செல்வார்கள். சுவைமிக்க பானங்களை தேடி போவார்கள். அன்றாட அலுவல்களுக்குள் தன்னை அவர்கள் திணித்துக் கொள்வார்கள். யாருக்காகவும் இந்த உலகம் நிற்கவில்லை, யாருக்காகவும் நிற்கப் போவதும் இல்லை. அப்படியானால் நான் யார்? இந்த உலகத்திலே நான் என்ன பெரிய ஆளா? நான் இல்லாமலும் உலகம் இயங்கத்தானே செய்யும் என்பதை ஒரு மனிதன் யதார்த்தபூர்வமாக அவனுக்கே அவன் உணர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்குவதற்கு பெயர்தான் இஅ்திகாஃப் என்கின்ற வணக்கம். ஒரு மனிதன் இஅ்திகாஃப் இருந்து விட்டான் என்றால், அவன் பள்ளிவாசலுக்குள் நுழைகிறான் என்றால், அவனுடைய மொபைல் ஃபோன்களை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட வேண்டும். சும்மா ஒவ்வொரு ஆட்களுக்காக ஃபோனை போட்டு அது என்ன, இது என்ன, வியாபாரம் என்ன, இதெல்லாம் பேசக்கூடாது. சோசியல் மீடியாவிலிருந்து முழுமையாக அவன் சமூக ஊடகங்களில் இருந்து வெளியிலே வந்துவிட வேண்டும். முழுக்க முழுக்க அந்த கடைசி 10 நாட்களும் இறைவனுக்காக தன்னை அவன் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். நான் இறைவனின் அடியான். காலை எழுந்தது முதல் நான் இரவிலே உறங்கச் செல்லுகின்ற வரையிலும் என்னுடைய 24 மணி நேர சுழற்சியையும் இறைவனுக்காகவே நான் செலவிடுவேன் என்று ஒரு மனிதன் இறைவனுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொள்வதற்கு பேர்தான் இஅ்திகாஃப் என்கின்ற வழிபாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இஅ்திகாஃப் என்கிற வணக்கத்திலே இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, தன்னுடைய தோழர்களையும் அந்த வணக்க வழிபாட்டிலே திளைக்கும்படி அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள். ரொம்ப அத்தியாவசியமான தேவைகள், ஏதோ ஒரு மரணம், நெருங்கிய ஒருவரினுடைய மரணம், அல்லது ஒருவருடைய சுகக்குறைவு, அல்லது ஒருவர் மரணப்படுக்கைக்கு வந்து விட்டார், அல்லது ஒருவர் விபத்திலே சிக்கிவிட்டார், அவருக்கு நம்முடைய ஆறுதல் தேவைப்படுகிறது எனும் பட்சத்தில் நம்முடைய அந்த சமூக பொறுப்புணர்வை நாம் விட்டு ஒரேடியாக உதறி தள்ளி இருந்து விடக்கூடாது. நான் இறைவனை தேடப் போகிறேன், சமூகம் எக்கேடு கெட்டு போனால் என்ன என்று இருப்பதற்கு பெயர் அல்ல. உங்களுடைய சமூக பொறுப்புணர்விலிருந்து எந்த காலமும் நீங்கள் தப்பிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் மற்ற நாட்களிலே முழுக்க முழுக்க சமூகத்தோடு கலந்து விரவி புரண்டு வாழுகின்ற நீங்கள் அந்த சமூகத்தில் இருந்து முழுக்க விடுதலை பெற்று நீங்கள் அல்லாஹ்வினுடைய ஒரு அடியான், அல்லாஹ் சொன்னதை நான் செய்வேன், அல்லாஹ்வுக்காக எதையும் நான் துறக்க தயார் என்பதை செயல்பூர்வமாக யதார்த்தபூர்வமாக இறைவனுக்கு முன்னால் சமர்ப்பிப்பதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு தான் இஅ்திகாஃப் என்பது. இறை தூதர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தார்கள் அல்லவா? தன் சமுதாயத்து மக்கள் மீது கோபித்து கொண்டு மீன் வயிற்றுக்குள்ளே போய் இறைவன் அவர்களை மீனை வைத்து விழுங்க வைத்தான் அல்லவா? அது அவர்கள் செய்த தனிமை வணக்கம். தனிமையிலே அமர்ந்திருந்து இறைவனை அவர்கள் துதித்து கொண்டே இருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் தன் சமுதாயத்துக்கு மீண்டும் இறை தூதராக அனுப்பப்பட்ட போது 1,00,000க்கும் மேற்பட்ட எண்ணிக்கை கொண்ட மக்கள் இவர்களை ஏற்று இவர்கள் வழி வந்தார்கள் என்று அருள்மறையான் திருக்குர்ஆன் கூறுகிறது. எனவே தனிமை வணக்கம் ஒரு மனிதனுக்கு உற்சாகத்தை தருகிறது. தனிமை வணக்கம் ஒரு மனிதனுக்கு எல்லையில்லாத ஆற்றல்களை வழங்குகிறது. தனிமை வணக்கம் ஒரு மனிதனுக்கு தலைமை பண்பை தருகிறது. தனிமை வணக்கம் ஒரு மனிதனுக்கு பொறுமையை தருகிறது, சகிப்புத்தன்மையை தருகிறது. இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை நமக்கு ஈட்டி தருகின்ற இஅ்திகாஃப் என்கின்ற வணக்கத்தில் நாமும் திளைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.